அங்க ஒரு இன்டர்வியூல அஜித் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருப்பார். விஜய் வாழ்க, அஜித் வாழ்க, இப்படிலாம் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தாரு. ஸோ அஜித் அவர்கள் வந்து அவர் பக்கத்துல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்றத வந்து இந்த நேரத்தில், அதாவது ஒரு பக்கம் ஒரு அரசியல்ல இருக்காரு, இந்த ஒரு நேரத்தில் இவர் இப்படி பதிவு பண்றத மக்கள் எப்படி பார்ப்பாங்க, விஜய் தரப்புல அதை எப்படி பார்ப்பாங்க? அது மட்டும் அதில் நான் ரொம்ப முரண்படுறேன். ஏன்னா அப்படி அவர் சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா விஜய் வந்து இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அவர் வேகமாக நகர்ந்துட்டு இருக்காரு. அவர் பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து குவிஞ்சிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழல்ல இப்படி ஒரு வார்த்தையை சொல்வதுங்கிறது நிஜமா அவர் யோசிச்சுட்டு சொல்லியிருக்கணும். அஜித் வாழ்கன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றதுக்கு அவருக்கு நிறைய உரிமை இருக்கு. விஜய் வாழ்கன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றதுக்கு அவருக்கு எந்த உரிமை? விடாமுயற்சியோட ட்ரெய்லர் வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கு. டீசர் இருந்த அளவுக்கான செலிப்ரேஷன் வந்து ட்ரெய்லருக்கு இல்லையோன்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி? கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. பட் ட்ரெய்லரில் வந்து நம்மளை கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வந்து ட்ரெய்லர் ரொம்ப ஆகாகன்னு இருந்து படம் சுமாராக இருந்ததுன்னா பெரிய டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்போ ட்ரெய்லரை கொஞ்சம் ஸ்லோவாக காமிச்சு படத்தில் ஸ்பீடாக காமிச்சா அது அப்படியே வேற மாதிரி. அடுத்து என்ன படம் யார் கூட கமிட் ஆகுறாரு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இப்போ சிறுத்தை சிவா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காருங்கிற மாதிரி சொன்னாங்க. ஜேசன் படத்துக்கு சுரேஷ் சந்திரா தான் பிஆர். ஸோ இப்போ இந்த சூழலில் அவருக்கு ஒரு குழப்பம் வந்துச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒருவேளை இந்த நிறுவனத்தை விட்டுட்டு நம்ம வேற போயிடலாமா என்னங்கிறதுக்காக சுரேஷ் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். ஃபோன் பண்ணி, சார் எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க, நான் என்ன பண்ணலான்னு கேட்கும்பொழுது பக்கத்தில் இருந்த அஜித் வந்து ஃபோனை கொடுங்கன்னு வாங்கி அவர் பேசியிருக்காரு. அப்போ தான் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு, ஒன்றும் பயப்படாத, தேவைப்பட்டால் நான் சொல்கிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம். பொங்கல் படங்கள் ரிலீஸ் ஆனதோட விடாமுயற்சியோட ட்ரெய்லர் வந்து ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது. எல்லாருமே அதை டீகோட் பண்ணுறதுலேருந்து பிரிச்சுமே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. லைக் டீசரும் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுச்சு. இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு என்னமோ டீசர் இருந்த அளவுக்கான செலிப்ரேஷன் வந்து ட்ரெய்லருக்கு இல்லையோன்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி? கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது அது. ஓகே. பரபரன்னு அந்த ட்ரெய்லர் கட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இங்கே வச்சுருக்காங்க. டக்குன்னு அந்த ஷாட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அப்படியே நிறுத்தி நிதானமாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு வேளை உங்களுக்கு அந்த எண்ணம் வந்திருக்குமே நம்ம தெரியல. பட் மகிழ் திருமணியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்பீடான திரைக்கதையை படத்தில் வச்சுருப்பாருன்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று அந்த கதையும் வந்து அதுக்கேற்ற ஒரு கதை தான். ஓகே. ஒரு ஸ்பீடான திரைக்கதைக்குரிய கதை தான் அது. ஸோ அதனால் நிறையா படம் வேகமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட்டு ட்ரெய்லரில் வந்து நம்மளை கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வந்து ட்ரெய்லர் ரொம்ப ஆகாகன்னு இருந்து படம் சுமாராக இருந்ததுன்னா பெரிய டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆமாம். அப்போ ட்ரெய்லரை கொஞ்சம் ஸ்லோவாக காமிச்சு படத்தில் ஸ்பீடாக காமிச்சா அது அப்படியே வேறு மாதிரி பிரதிபலிக்கும்ல. ஸோ அப்படி நினச்சிருக்கலாம் சார். நான் ட்ரெய்லரில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அஜித்குமார் மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ, ஒரு டாப் ஸ்டார் நடிக்கிறாரு. ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னென்னா, முழுக்க மகிழ் திருமேனி அவரோட ஆதிக்கம் அதிக அளவில் இருக்குது. லைக் அப்படி தான் இருக்கணும். ஒரு டேரக்டரோட ஹேண்ட்ஸ் வந்து ஓங்கி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வந்து பெரிய ஹீரோக்களோட படம் எதுவுமே அப்படி இல்லை. அதில் வந்து ஹீரோஸோட தலையீடு இருக்குது. இந்த மாதிரியான பேச்சுக்களும் நம்ம பார்த்துருக்கோம். படத்துலையுமே பார்த்திங்கன்னா கதைகளும் வந்து அந்த டேரக்டரோட தனித்துவம் அதில் இல்லாத மாதிரியான படங்களும் ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த படம் பார்க்கும்போது முழுக்க மகிழ் திருமேனி அவரோட தனித்துவம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நமக்கு ட்ரெய்லரே அப்படி இருக்குது படம். நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லைங்க, எல்லா படத்துலையும் டைரக்டருக்கான தனித்துவம் இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற இப்போ விஜய் படத்தினுடைய இயக்குனர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி இல்லாமல் ஒரு படமோ ஒரு ட்ரெய்லரோ வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே. அதே மாதிரி தான் இந்த படத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். தலையீடு இல்லாமல் இருக்காது. ஓகே. அஜித் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், யாராக இருந்தாலும் நீங்கள் கதையை சொல்லும் பொழுது அவங்க நிறைய அதில் கரெக்ஷன்ஸு சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் சொல்லுவாங்க. பெரும்பாலும் அது இருக்காது. ஏன்னா அது படம் போகிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக எனக்கு என்னென்னது வேணும் இதெல்லாம் வேணாங்கிறத தெளிவாக சொல்லிவிடுவாங்க. ஸோ அதனால் அஜித்தும் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார். பட்டு மகிழ் திருமேனியை பொறுத்தளவுக்கு அவர் ஒரு புது டைரக்டர் கிடையாது. இல்லை, ஏற்கனவே இங்கே 2 வெற்றிகளை கொடுத்தவர் அவர். ஸோ அதனால் அவரை முழு மூச்சாக அஜித் நம்பி இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு. இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் ஒன்று வருது. அது வந்து மகிழ் திருமேனி அவரே வந்து பேசியிருக்கதா சொல்லி அந்த அப்டேட்டும் நம்மளால் பார்க்க முடியுது. அதாவது இந்த கதையில் நிறைய ஹீரோயிக் திங்ஸ்லாம் நான் நிறைய ஆட் பண்ணேன். அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கான படமாக இது இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில எலிமெண்ட்ஸ்லாம் நான் ஆட் பண்ணேன். ஆனால் அஜித் அவர்களே வந்து இது வேணாம், இது வந்து அஜித் ஃபேன்ஸுக்கான படமாக மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு ஒட்டுமொத்த சினிமா ஆடியன்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கான ஒரு படமாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அஜித் அவர்களே மகிழ் திருமேனி அவர்களிடம் சொன்னதாக சொல்லி ஒரு தகவல் நம்மளால் பார்க்க முடிஞ்சதில்ல. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் அஜித்தை ரொம்ப பாராட்டணும். ஓகே. இப்போ மகிழ் திருமேனி சொல்வது உண்மையாக இருக்கிற பட்சத்தில்
ஏன்னா ஏன் நான் அதை அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, பல இயக்குனர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோவை ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காக அவரே சொல்லாத விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஓகே, ஓகே. என்னன்னா அடுத்த படம் அவர் நமக்கு கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையில். ஓகே. ஒருவேளை அப்படி சொல்லப்பட்டிருந்தா அது வந்து நம்ம கடந்து போயிடலாம். பட் அஜித் இப்படி சொன்னாருன்னா, உள்ளபடியாக அவருடைய பெருந்தன்மையை நம்ம வந்து மெச்சு தான் ஆகணும். ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா, இப்போ ஒரு ஒரு படம் வந்து அஜித் ரசிகர்களுக்காக சில டயலாக் வச்சதுக்காக பொதுமக்கள் ரசிக்காமல் போயிட மாட்டாங்க. ஓகே. மொத்த படத்தில் எங்கேயோ 2-3 இடத்துல அந்த ஒரு ஃபைனான ஒரு டைலாக்குகளை போட்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்று கொஞ்சம் அஜித் ரசிகர்களை உசுப்பி விடுகிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். அதில் தவறு இல்லையா? நீங்கள் பண்ணுறதே ஒரு பெரிய ஆக்ஷன் ஸ்டாரை வச்சு பண்ணுறீங்க. அவருக்காக தான் இவ்வளோ பிஸ்னஸ்ஸு, அவருக்காக தான் இவ்வளோ கூட்டம், இந்த ட்ரெய்லர் வந்து போட்டோன்னே இவ்வளோ மில்லியன் போகுது அப்படின்னா எல்லாமே அவருக்காக தானே. எல்லாமே அப்போ நீங்கள் அவருக்கான சில டைலாக்குகளை வைக்கிறதுல தவறு இல்லை. பட் அதை அஜித்தும் எப்படி நினைக்காம விடுறாருன்னு தெரியல. இல்லை சார், இதே மாதிரி ஒரு அப்டேட் வந்து என்னை அறிந்தால் படம் ரிலீஸ் ஆனப்போ ஜிவிஎம் கொடுத்துருந்தாரு. ஷூட் ஸ்பாட்லேயே வந்து அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரில் கூப்பிட்டு, கௌதம் இது உன் படங்களில் வர மாதிரியான இது இல்லையே, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அந்த இடத்துல மாற்றி ஜிவிஎம் ஸ்டைலில் தான் முழுக்க முழுக்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதா ஜிவிஎம்மே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை தொடர்ந்து அஜித் அவர்கள் படத்தில் இந்த மாதிரியான நிறைய நியூஸ் நம்மளால் பார்க்க முடியல சார், அதனால தான் கேட்குறேன். இல்லைங்க, இப்போ ஒவ்வொரு ஹீரோவுக்குமே ஒரு மிக பெரும்பான்மையான ரசிகர்கள் இருக்காங்க. ஓகே. ரொம்ப சாதாரணமாக படம் இப்போ கவினே எடுத்துங்களேன், இப்போ வந்து எத்தனை படம் ஹிட்டு கொடுத்துட்டாரு, ஆனால் அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஆமாம். அப்போ எல்லாருமே ஒரு ஒரு நடிகரை பின்பற்றி வரக்கூடிய ரசிகர்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கான எலிமெண்ட்ஸுங்கிறது 1-2 இருக்கிறதுல தவறு இல்லை. பட் அஜித் ஏன் அதை வந்து முற்றிலும் வெறுக்கிறாருன்னு நமக்கு புரியல. எப்போவுமே அவர் கொஞ்சம் வித்தியாசமான ஆள், விட்டுருங்களேன். எல்லாரும் ஒரு திசையில் போனால் அவர் வேற ஒரு திசையில் போவார். ஸோ அதனால் அப்படி வேணால் அதை நம்ம எடுத்துக்கலாம். திடீர்னு அஜித் அவர்கள் ஒரு சூப்பர் ஆக்டிவ் ஆன மாதிரி இருக்குது தமிழ் சினிமாவில். திடீர்னு டீசர் விடுறாரு, ட்ரெய்லர் வருது, படம் உடனே ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயம் வருது. சைமல்டேனியஸாக ஒரு கார் ரேஸுமே வந்து ஒரு பெரிய பூம் கிரியேட் பண்ணுது. அஜித் அவர்கள் ஒன்ஸ் அகேன் தமிழ் சினிமாவில் சூப்பர் ஆக்டிவ் ஆகிட்டாரா? இனிமேல் இப்படி தான் இந்த ஒரு ஸ்பீடான அப்டேட்ஸு, ஸ்பீடான ஒரு இதெல்லாமே அஜித் அவர்கள் தரப்புலேருந்து பார்க்கலாமா? இல்லை, எல்லாமே திட்டமிடப்பட்டது தானுங்க. இப்போ இந்த ரேஸை வந்து நேற்று முடிவு பண்ணி இன்றைக்கி ஓட்டல அவர். ஓகே. இதெல்லாம் ரொம்ப முன்னாடியே அவர் திட்டமிடப்பட்டு இந்த மாதம் நடக்குது, அதற்கான முன் தயாரிப்புன்னு அவர் ஒரு பக்கம் போனார். அதனுடைய அப்டேட்ஸ் எல்லாம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. இப்போ ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி வந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், ரேஸ் சம்மந்தமானது. அப்புறம் சினிமாவை பொறுத்தளவுக்கு இந்த 2 படங்களும் கிட்டத்தட்ட முன்ன வர்றதுங்கிறது அன்எக்ஸ்பெக்டடான விஷயம். ஓகே. விடாமுயற்சியில் எப்போ வந்திருக்க வேண்டிய படம். ஓகே. இப்போ வேறு வழி இல்லாமல் அது தள்ளி போய் இப்போ 2 படம் வரும்பொழுது வேறு வழி இல்லை, மாற்றி நீங்கள் அதை தானே பேசி ஆகணும். ஸோ அதனால் அது ரொம்ப இயல்பாக நடந்த விஷயந்தான். திட்டமிட்டு இது ஒன்றும் நடந்ததா எனக்கு தெரியல. ஓகேங்க சார், இயல்பாக நடந்த ஒரு விஷயம் தான். ஓகே சார், இப்போ குட் பேட் அக்லிக்கு அப்புறம் வேறு என்ன படம் சார்? ஏன்னா ஒரு பக்கம் வந்து விஷ்ணுவர்தன் அவரோட திரும்பி பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இப்போ 2-3 நாள் முன்னாடி வெங்கட் பிரபு கிட்ட கூட ஏதோ ஸ்டோரி கேட்டிருந்ததா கூட சொல்கிறாங்க. அடுத்து என்ன படம், யார் கூட கமிட் ஆகுறாரு, ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு இப்போ சிறுத்தை சிவா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காருங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு நெருங்கிய வட்டாரத்தில் பேசும்பொழுது இப்போ சிறுத்தை சிவாவும் துபாய் போயிருக்கிறதா ஒரு தகவல் இருந்துச்சு. ஓகே. ரேஸுக்கு பார்க்குறதுக்காக. ஸோ அவர்கிட்ட வந்து வேலைகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அஜித் சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அப்போ உட்காந்து ஸ்கிரிப்ட் வேலைகளை அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அஜித் என்ன முடிவு எடுக்க போகிறாரு நமக்கு தெரியாது. பட் எல்லாமே ஒர்க் பண்ண சொல்லிவிட்டு இருங்க சார் நான் இன்னொரு படம் பண்ணிட்டு வரேன்னு கூட சொல்லலாம், இல்லை வாங்க உடனே போகலான்னு சொல்லலாம், அது நமக்கு தெரியாது. பட் என்ன இருந்தாலும் அவர் இந்த ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு ஒரு 6-7 மாதம் ஆகும். ஓகே. வந்து தான் இந்த அறிவிப்பே வரும் என்னன்ட்டு. ஓகேங்க சார். சார் ரீசெண்டாக இன்னொரு தகவலும் வந்து பார்த்திங்கன்னா, நடிகர் விஜய் அவருடைய, நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் அவர்களுடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவருக்கு வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அஜித் சாரோட மேனேஜர்கிட்ட அவர் ஜேசன் சஞ்சய் கால் பண்ணி பேசும்போது அஜித் வந்து அவரோட சப்போர்ட்டை வந்து பெரிய அளவில் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி, இன்ஃபேக்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும்னா கூட நான் கமிட் பண்ணி தரேன், அந்தளவுக்கு வந்து அவரோட சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கதா சொல்லி ஒரு சில தகவல் பார்த்தோம்ல சார், அது என்ன சார்? அது உண்மைதான். ஆக்சுவலாக வந்து ஜேசன் படத்துக்கு சுரேஷ் சந்திரா தான் பிஆர்ஓ. ஓகே. இப்போ இந்த லைக்கா பண்ணுற படத்துக்கு சுரேஷ் சந்திரா தான் பிஆர்ஓ. அது கூட வந்து ஷாலினியினுடைய அட்வைஸின் பேரில் தான் சுரேஷ் சந்திரா இந்த படத்துக்குள்ளே வந்ததெல்லாம் தகவல்கள் இருக்குது. ஓகே. அது என்னென்னா இப்போ அஜித்தும் விஜயும் வந்து களத்தில் நேரடி போட்டியாளர்களாக இருந்தால் கூட
2 குடும்பமும் ரொம்ப இணக்கமான ஒரு குடும்பமாக தான் இருக்காங்க. ஓகே. சங்கீதாவும் ஷாலினியும் நல்ல நெருங்கிய தோழிகளாக இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு கெட் டுகெதர் அப்படிங்கும்பொழுது அவங்க சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ஜேசன் ஒரு படம் பண்ணும்பொழுது சுரேஷ் சந்திராவை வச்சுங்க, அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதெல்லாம் ஒரு தகவல் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் இந்த படம் தொடங்குவதில் ஏதோ ஒரு நெருக்கடி அவருக்கு. முதல்ல வந்து லைக்கா நிறுவனம் ரொம்ப வளமாக இருக்கும்போது இவர் ஸ்டார்ட் பண்ணல. இவர் எனக்கு நிறைய டைம் வேணும்னு கேட்டு உட்காந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் உட்காந்துட்டார். இவர் ரெடி ஆகும்போது லைக்கா நிறுவனம் ரெடியாக இல்லை. அவங்களுக்கு பெரிய செட்பேக் வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த சூழலில் அவருக்கு ஒரு குழப்பம் வந்துடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஒருவேளை இந்த நிறுவனத்தை விட்டுட்டு நம்ம வேறு போயிடலாமா என்னங்கிறதுக்காக சுரேஷ் சந்திராவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணி, சார் எனக்கு கொஞ்சம் ஐடியா கொடுங்க, நான் என்ன பண்ணலான்னு கேட்கும்பொழுது பக்கத்தில் இருந்த அஜித் வந்து ஃபோனை கொடுங்கன்னு வாங்கி அவர் பேசியிருக்காரு. அப்போ தான் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு, ஒன்றும் பயப்படாத, நான் உனக்கு வந்து உனக்கு தேவைப்பட்டால் நான் சொல்கிறேன், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுதான் நடந்த சம்பவம். சார், இப்போது அந்த கார் ரேஸ் ஈவெண்ட் வந்து துபாயில் நடந்தலாம். அங்கே ஒரு இன்டர்வியூவில் அஜித் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருப்பார். அதாவது விஜய் வாழ்க, அஜித் வாழ்க, இப்படிலாம் எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருந்தார். ஸோ அஜித் அவர்கள் வந்து அவர் பக்கத்தில் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் விஜய் வாழ்க அப்படின்னு சொல்லாதீங்க அப்படின்றத வந்து இந்த நேரத்தில், அதாவது ஒரு பக்கம் ஒரு அரசியலில் இருக்கார், இந்த ஒரு நேரத்தில் இவர் இப்படி பதிவு பண்ணுறத மக்கள் எப்படி பார்ப்பாங்க, விஜய் தரப்பில் அதை எப்படி பார்ப்பாங்க சார்? அது மட்டும் அதில் நான் ரொம்ப முரண்படுறேன். ஏன்னா அப்படி அவர் சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா விஜய் வந்து இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் வேகமாக நகர்ந்துட்டு இருக்காரு. அவர் பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து குவிஞ்சிட்டே இருக்காங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த இது உறுப்பினர் சேர்க்கையிலேயே அவ்வளோ பெரிய கூட்டம் வந்து அவருக்கு சேர்ந்துருக்கு. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வதுங்கிறது நிஜமாக அவர் யோசிச்சுட்டு சொல்லியிருக்கணும். அஜித் வாழ்கன்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு நிறைய உரிமை இருக்குது. விஜய் வாழ்கன்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஓகே. அது ஏதோ ஃப்ளோவில் சொன்னாரா, அல்லது நம்முடைய சக போட்டியாளர் இவங்க 2 பேருமே வாழ்க்கையை இப்படி கழிச்சிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அவர் சொன்னாரான்னு தெரில. உள்நோக்கம் இல்லாமல் கூட நமக்கு சொல்லியிருக்கலாம். ஓகே. தெரியாது. அவர் ஏதோ திட்டம் போட்டு விஜயை காலி பண்ணணுங்கிறதுக்காக சொன்னதெல்லாம் நான் எடுத்துக்கல. உள்நோக்கம் இல்லாமல் சொன்னதாக கூட வச்சுப்போம். ஆனால் அது சொன்ன வார்த்தைங்கிறது தவறானது தான். ஓகேங்க சார், நிறையா விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றி. நன்றி.